हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेवा। கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதேகிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் நாம் பஞ்சகங்கா கட்டம் இதை பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான இடம். அதனால் இந்த பஞ்சகங்கா கட்டத்தை பற்றியும் பிந்து மாதவரை பற்றியும் நாம் பார்ப்போம். அகஸ்தியர் கேட்டார், சர்வஜரே, ஹிருதயத்துக்கு ஆனந்தத்தை அளிப்பவரே, முருகனை பார்த்து சொல்கிறார் அகஸ்தியர். கௌரியால் உச்சி முகரப்பட்டவனே, தாரகாந்தகா ஷண்முகா, நீர்தான் கரையேற்றும் மங்களத்தை செய்பவர். ஏ சர்வநிதே, நீர் பகவான் சர்வஜரின் புத்திரர், எல்லா விதத்திலும் காமத்தை ஜெயிக்கும் மகாத்மாவான குமாரர், தங்களுக்கு நமஸ்காரம். தாங்கள் குமாரராக இருந்தாலும் மன்மத சத்ருவான மகாதேவருக்கு காமத்தை செய்யும் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தை பார்த்துவிட்டு மன்மதனையே ஜெயித்து விட்டீர்கள். அதனால் தங்களுக்கு நமஸ்காரம். ஏ ஸ்கந்தா, தாங்கள் என்ன கூறினீர்கள் என்றால், மாயையினால் பிராமணம் வேஷம் பூண்ட சாக்ஷாத் ஹரி பகவான் காசியில் பரம பவித்திரமான பஞ்சகங்கா தீர்த்தத்தில் ஏன் வசிக்கிறார்? பூலோக புவர்லோக ஸ்வர்கலோகத்துக்கு மத்தியில் காசி பவித்திரமான க்ஷேத்திரம்தான். ஆனால் விஷ்ணு பகவான் அங்கேயும் ஏன் பஞ்சகங்கா தீர்த்தத்தை சிரேஷ்டமாக கருதினார்? ஏ ஷட்டானனா, அந்த தீர்த்தத்துக்கு பஞ்சகங்கா என்று ஏன் பெயர் வந்தது? மற்ற எல்லா தீர்த்தங்களையும் விட எப்படி பாவனமாக ஆகியது? அந்த விஷ்ணு பகவான் லீலா வினோதமாகவே சமஸ்த பிரம்மாண்டங்களையும் படைத்து காத்து அழிக்கிறவர். அவரே ஜெகநாதர். உருவற்றவரானாலும் உருவத்தை தரிக்கிறவர், காண முடியாதவராலும் காண்பிக்கிறவர், நிராகாரர் ஆனாலும் உருவத்தோடு கூடியவர், பிரபஞ்சம் அற்றவரானாலும் பிரபஞ்சத்தை பங்கு கொள்கிறவர், ஜென்மமற்றவர் நாமமற்றவர் ஆனாலும் அநேக ஜென்மங்களும் நாமங்களும் கொண்டவர், தான் ஆதாரமற்றவர் ஆயினும் எல்லோருக்கும் ஆதாரமாக விளங்குபவர், நிர்குணர் ஆனாலும் குணத்தோடு கூடியவர், இந்திரியங்கள் அல்லாதவரானாலும் இந்திரியங்களுக்கு சுவாமி அவர்தான், சரணமற்றவரானாலும் எங்கும் சஞ்சரிக்கவர். அப்படிப்பட்ட அந்தர்யாமியான விஷ்ணு பகவான் எங்கும் நிறைந்திருக்கும் தன் உருவத்தை குறுக்கி சர்வாத்ம பாவகமாக பஞ்சகங்கா தீர்த்தத்தில் வந்து ஏன் தங்கினார்? ஏ சண்முகா, இந்த விஷயமாக தாங்கள் பஞ்சானனன் மகாதேவரிடம் எதை கேட்டீர்களோ அதை எங்களுக்கு சொல்லுங்கள். ஸ்கந்தர் கூறலானார், மகேஸ்வரனை வணங்கிவிட்டு சர்வ பாபங்களையும் அபகரிக்கும், சர்வ மங்களங்களையும் கொடுக்கும், அந்த சர்வ மங்களங்களுக்கும் காரணமான அந்த சரித்திரத்தை கூறுகிறேன். இந்த பஞ்சநத தீர்த்தம் காஷியில் ஏன் பிரசித்தமாயிற்று என்றும், அதன் பெயரை கேட்டவுடனேயே பாபங்கள் ஆயிரக்கணக்கில் சிதழ்களாய் சிதறுகின்றன என்றும் கூறினேன். சாக்ஷாத் தீர்த்தராஜ் பிரயாக் அங்கு வந்து தானே எழுந்தருளியிருக்கிறார். பாபிகளின் குவியல் குவியலான பாபங்களை பிரயாகையின் பலத்தினாலேயே சகல தீர்த்தங்களும் பலவந்தமாக ஆக்கர்ஷிக்கின்றன, அபகரணம் செய்கிறது. மாக மாசத்தில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது பிரதி வருஷமும் தீர்த்தராஜர் பிரயாகில் சகல தீர்த்தங்களும் சங்கமமாகி தங்களை தூய்மையாக்கிக் கொள்கின்றன. தீர்த்தராஜரான பிரயாகையும் எல்லா தீர்த்தங்களும் தன்னிடம் அர்ப்பிக்கப்பட்ட மலத்தையும் பெரிய பெரிய மகா பாபிகளுடைய கோரமான பாபங்களையும் இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்தினுடைய பலத்தினால்தான் ஆகர்ஷிக்கிறது. தீர்த்தராஜ் பிரயாகை வருஷம் பூராவும் தான் ஆகர்ஷித்து கொண்ட பாப குவியல்களை கார்த்திகை மாசத்தில் இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்தில் ஒரு தடவை மூழ்கி அந்த பாவங்களை அது போக்கிக் கொள்கிறது. மகாபாகா, மித்ராவருண நந்தனா, இந்த பஞ்சகங்கா தீர்த்தம் எப்படி உற்பத்தியானது என்று அதை பற்றி சொல்லுகிறேன் கேளும்.
பூர்வ காலத்தில் பிருகு வம்சத்தில் பிறந்தவரும் பெரிய தபஸ்வியும் வேதங்களை உருவெடுத்து வந்தனமோ என்னும்படியான தோற்றம் உள்ளவருமான வேதசிரா என்று ஒரு முனிவர் இருந்தார். ஒரு தடவை தபஸினால் ஆழ்ந்திருக்கும் அந்த முனிவருக்கு முன்னால் அப்சரசுகளின் முக்கியமானவளும் பரம ரூப லாவண்யசாலியுமான சுச்சி என்னும் பெயருடைய அப்சரஸ் அவருக்கு முன்னால் காணப்பட்டார். அவளை பார்த்தவுடனேயே முனிவருடைய மனம் சலித்து விட்டது. உடனே அவரது வீரியம் நழுவி விழுந்து விட்டது. இதை பார்த்ததும் அந்த அப்சரஸ் நடுங்கி போனாள். முனி சாபம் விடுவாரோ என பயந்து மிக தள்ளி இருந்தே அந்த சுச்சி அவரை நமஸ்கரித்து கூறினாள், ஏ மகா உக்கிரமான தபோனிதே, இதில் என்னுடைய அபராதம் என்று ஒன்றும் இல்லை. க்ஷேமசீலரே, என்னை க்ஷமித்தருடும். ஏனென்றால் தபஸ்விகள் பொறுமையே உருவமானவர்கள். ஹே உத்தமரே, முனிவர்களுடைய இருதயம் பெரும்பாலும் கமலத்தைப் போல மிருதுவானது. ஆனால் ஸ்திரீகளுடைய இருதயம் இயற்கையிலேயே மிகவும் கடினமானது. இப்படி கூறிய அப்சரஸ் சூச்சியினுடைய வார்த்தையை கேட்டு அந்த முனி குரோத ரூபமான நதியின் வேகத்தை விவேகம் என்னும் அணையினால் தடுத்து நிறுத்தினார். அவர் சந்தோஷ சித்தத்துடன் கூறினார், நீ உண்மையிலேயே சூழ்ச்சியானவள், அதாவது தூய்மையானவள். இது உன்னுடைய குற்றம் இல்லை, இது என்னுடைய குற்றமும் இல்லை. ரமணிகள் அக்னி ஜுவாலைக்கு சமானம் என்றும் புருஷர்கள் வெண்ணெய்க்கு சமானம் என்றும் அறிவாளிகள் கூறுவார்கள். ஆனால் இரண்டும் யோசனை பண்ணி பார்த்தால் வித்தியாசம் தெரிகிறது. வெண்ணெய் அக்னியில் பட்டவுடனே உருகுகிறது. ஆனால் புருஷனோ விலகி இருந்தே ஸ்திரீயின் பெயரை கேட்டவுடனேயே உருகத் தொடங்கி விடுகிறார். அதனால் ஏ சூச்சே, உனது மனோபாவம் மிகவும் சுத்தமானதுதான். என்னையே மோகமடைய செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தினால் நீ இங்கு வரவில்லை. இதற்காக நீ கொஞ்சமும் பயப்படாதே. ரேதஸ் நழுவினால் இப்பொழுது என்ன பெரிய மோசம் ஏற்பட்டு விட்டது. ரிஷிகளுக்கு தங்கள் இச்சை இல்லாமலேயே ரேதஸ் நழுவினால் அதனால் அவர்கள் தபஸிற்கு ஒரு தீங்கும் ஏற்படாது. க்ஷணமாத்திரத்தில் நம்மை குருடாக்கும் கோபமாகிற சத்ருவினால் எங்களுக்கு என்ன தீங்கு நேரிடுமோ அந்த மாதிரியான தீங்கு அற்ப வீரிய ஸ்கலனத்தினால் ஏற்படாது. கோபம் அடைவதால் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்து வைத்த தபஸ் செல்வம் நஷ்டம் அடைந்து விடும். மேகம் மறைப்பதால் சந்திரசூரியர்கள் மங்களாக தெரிவது போல அனர்த்தம் விளைவிக்கும் கோபத்தினால் புருஷார்த்தங்கள் எங்கு நிறைவேறும். துஷ்டர்கள் பெருகினால் நல்லவர்களுடைய உன்னதி எப்படி ஏற்படும்? மனது கோபத்தினால் இழுக்கப்படும், ஆனால் காமம் எப்படி ஏற்படும்? ராகு சந்திரனை விழுங்கிவிட்டால் நிலவு எப்படி ஏற்படும்? குரோதமான வடவாக்னி எரிய தொடங்கினால் சாந்தியாகிற விருட்சங்களுக்கு பாதுகாப்பு எப்படி ஏற்படும்? சிங்கம் யானைக்குட்டியை கொஞ்சுவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா? ஆகையால் புத்திமான்கள் 4 வர்க்கமான தர்ம அர்த்த காம மோட்சங்களுக்கும் இன்னல் விளைவிக்கும் பிரதிகூலமான கோபத்தை என்றுமே விட்டு ஒழிக்க வேண்டும். ஹே கல்யாணி, இப்பொழுது உன்னுடைய கடமை என்னவென்றால் கூறுகிறேன் கேள். எங்களுடைய வீரியம் ஒரு நாளும் நிஷ்பலன் ஆகாது. அதனால் அதனை நீ ஏற்றுக்கொள். உன்னை கண்டவுடனேயே தான் வீரியம் நழுவியது. அதனால் அதை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதனால் உனக்கு ஒரு சிரேஷ்டமான கன்யா ரத்னம் பிறப்பாள். அந்த முனியின் சொல்லை கேட்டு புதுப்பிறவி எடுத்தது போல அப்சரஸ் சந்தோஷித்து மகா பிரசாதம் என்று கூறி அந்த வீரியத்தை விழுங்கினாள். காலக்கிரமத்தில் அந்த அப்சரஸுக்கு கண்ணுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் ரூபமாகிற சம்பத்தினுடைய சுரங்கத்தை போல ஒரு கன்யா ரத்னம் பிறந்தாள். அப்பொழுது அப்சரசுகளில் சிறந்த அந்த சூச்சி அந்த வேத சிகாமணியின் ஆசிரமத்திலேயே அந்த சிசுவை கொண்டு விட்டுவிட்டு தன் இருப்பிடத்துக்கு சென்று விட்டாள். அதற்கு பிறகு வேத சிகாமணி தன்னுடைய ஆசிரமத்து மானினுடைய பாலை அந்த மான்வழியாலான அந்த கன்னிகைக்கு கொடுத்து அந்த கன்னிகைக்கு தூதபாபா என்று பெயரிட்டார். ஏனென்றால் அந்த பெயரை உச்சாரணம் செய்த மாத்திரத்திலேயே பாபராசிகள் நடுங்குகின்றன. முனிராஜ் சர்வ லட்சண சோபையுடன் கூடிய அந்த சர்வாங்க சுந்தரியான கன்னிகையே ஒரு க்ஷணம் கூட தன்னுடைய மடியிலிருந்து இப்பொழுது இறக்குவது இல்லை. நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் அந்த கன்னிகையை கண்டு சந்திரனை கண்ட சமுத்திரத்தைப் போல சந்தோஷித்தார். அந்த குழந்தைக்கு 8 வயதாகும்போது இவளை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்ற கவலை ஏற்பட்டது. இதை பற்றி அவளிடமே கேட்டுவிட்டார்.
வேத சிகாமணி கூறினார், சுனயனே, எனது புத்திரியே, தூதபாப்பே, எப்படிப்பட்டவனிடம் ஒப்படைக்க வேண்டும், அதை நீயே சொல். அப்பொழுது தூத்பாபா மிகவும் அன்பினால் உருகும் தன்னுடைய பிதாவின் வார்த்தையை கேட்டு மிகவும் வெட்கத்தினால் பூமியை பார்த்து கூறலானாள், பிதாவே, தாங்கள் ஒரு அழகான வரனுக்கு என்னை கொடுக்க விரும்பினீர்களானால் நான் யாரை விரும்புகிறேனோ அவருக்கு என்னை கொடுங்கள். தாங்களும் அதை கேட்டுவிட்டு மிகவும் சந்தோஷம் அடைவீர்கள். மிகவும் கவனமாக கேளுங்கள். நான் விரும்பும் வரன் எல்லாவற்றையும் விட பவித்திரமான வரன், யாவரும் வணங்குவதற்கு தகுதியுள்ள வரன், எல்லாராலும் விரும்பப்படுவர், எல்லா சுகங்களும் உதயமாகும் ஸ்தானம், ஒரு காலம் அழிவில்லாதவர், எனக்கு எப்பொழுதும் உகந்தவராக இருப்பவர், இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் நம்மை நிச்சயமாக பெரிய பெரிய ஆபத்துக்களிலிருந்து காக்கும் சக்தி வாய்ந்தவர், அவரால் நமது மனோரதங்கள் பூர்த்தியாகும், அவரிடத்தில் நாளுக்கு நாள் சகல சௌபாகியங்களும் வளர்ந்து வருகிறது, அவருக்கு சேவை செய்தோமானால் நமக்கு எங்குமே பயம் ஏற்படாது, அவருடைய நாமத்தை ஜெபித்தாலே போதும், ஒரு இடையூறும் நம்மை ஒன்றும் செய்யாது, அவருடைய ஆதாரத்தினால் தான் இந்த 14 புவனமும் இயங்குகிறது, இப்படிப்பட்ட சகல நற்குணங்களும் எவரிடம் இருக்கிறதோ அவரிடம் என்னை ஒப்படைத்தால் தங்களுக்கு என்றுமே எனக்குமே அளவில்லாத சந்தோஷம் ஏற்படும். குமாரியின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு வேத சிகாமணி மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்படி நம் குலத்தில் ஒரு கன்னியாரத்தம் பிறந்ததினால் நாமும் நம் முன்னோர்களும் தன்யர்கள் ஆனோம் என்று அடிக்கடி சொல்லி கொண்டார். இவளுக்கு தூத்பாபா என்ற பெயர் நிச்சயமாக பொருந்துவிடும். இல்லாவிட்டால் இந்த மாதிரி புத்தி எப்படி ஏற்படும்? நல்லது, இப்படிப்பட்ட பரிபூர்ண குணங்கள் நிரம்பியவர்கள் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? மிக மிக புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய இப்படிப்பட்ட பரிபூர்ண குணங்கள் நிரம்பியவர் உலகத்தில் கிடைக்க மாட்டார்கள். மிக மிக புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய இப்படிப்பட்டவர் உலகத்தில் நமக்கு எங்கிருந்து கிடைக்கப் போகிறார் என்று இப்படி நினைத்து கொண்டு ஒரு க்ஷணகாலம் தன் நிலையை சமாதியில் செலுத்தினார். பிறகு ஞான திருஷ்டியினால் இப்படிப்பட்ட புத்திரியிடம் கூறினார், குழந்தாய் கல்யாணி, கேள். ஏ புத்திமதே, இத்தனை நற்குணங்களுடன் கூடின வரனை பற்றி நீ கூறினாய் அல்லவா? அப்பேற்பட்ட சர்வகுண சம்பன்னரான ஒரு வரன் நிச்சயமாக இருக்கிறார். ஆனால் அந்த பரமசுந்தர மூர்த்தியான அந்த வரன் பிரயாசம் இல்லாமல் எளிதில் கிடைக்க மாட்டார். ஏதாவது ஒரு உத்தமமான தீர்த்தத்துறையில் தபசாகிற கிரயத்தை கொடுத்து அவரை வாங்கலாம். அம்மா குழந்தாய், அந்த வரனை தனம், சம்பத்து, உயர்ந்த குலம், வேத சாஸ்திரங்களின் அபியாசம், ஐஸ்வர்யம், அழகான சரீரம், புத்தி வைபவம், பராக்கிரமத்தின் பலம் இவைகளால் வாங்க முடியாது. கேவலம் சித்த சுத்தி, இந்திரிய நிகிரகம், தமம், தானம், தயை இவைகளுடன் கூடிய கடுமையான தபஸின் சகாயத்தினால்தான் அந்த பரம பராக்கிரமனான வரனை நாம் அடைய முடியும். இல்லாவிட்டால் அவனைப் போல் வேறொரு பதி கிடைப்பது மிகவும் துர்லபம். இதை கேட்டுவிட்டு அந்த கன்னிகைக்கு தபஸுக்கு சங்கல்பம் செய்து கொண்டு பிதாவை வணங்கி அனுமதி கோரினாள். இப்பொழுது ஸ்கந்தர் கூறினார், பிதாவின் ஆக்ஞையை பெற்ற அந்த கன்னிகை பரமபாவனமான காசி க்ஷேத்திரத்தை அடைந்து முதிர்ந்த தபஸ்விகளுக்கும் அசாத்தியமான கடுமையான தபஸ் செய்ய தொடங்கினாள். புத்திசாலிகளான மகான்களுக்கு எப்பேற்பட்ட அசாத்தியமான தைரியம் ஏற்படுகிறது. மிகவும் ரித்துவான கோமல சரீரம் உள்ள இந்த கன்னிகை எங்கே? கடினமான சரீரத்தினாலே சாத்தியமாகும் கடினமான கோர தபஸ் எங்கே? அவள் வருஷா காலத்து பயங்கரமான சுழல் காற்றிலும் யானை துதிக்கை போல் பெய்யும் கடும் மழையிலும் பாறைகளிலேயே இரவில் அநேக ஜாமங்களை கழித்தாள். மேகத்தின் கோர கர்ஜனை கேட்டும் கண்கூசும் மின்னலின் பிரகாசத்தை சகித்தும் சங்கிலி தொடர் போல பெய்யும் மழையில் நனைந்தும் கொஞ்சம் கூட அவள் அசையவில்லை. இருண்ட இரவிகளில் கண்கூசும் மின்னல்கள் அவளுடைய தபஸின் நிலையை பார்ப்பதற்காக தபோவனத்தில் 5 அக்னியையும் கொண்டு தபஸ் செய்தது வந்து போய்கொண்டு இருந்தது. கிரீஷ்ம ருது அந்த பெண்ணை வியாஜமாக கொண்டு அந்த தபோவனத்தில் 5 அக்னியையும் கொண்டு தபஸ் செய்தது. அந்த பெண் பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் செய்து கொண்டு அதிக தாகம் எடுத்தாலும் ஒரு தர்பை புல்லின் நுனியில் இருக்கும் ஜலம் கூட அருந்தாமல் இருந்தாள். குளிரினால் மயிர் சிலிர்ப்பதே ரவிக்கையாக கொண்டாள். தபத்தினால் கிருஷமாமமாக போன அந்த பாலிகை சர்வாங்கமும் நடுங்கிக் கொண்டு ஏமந்த ருதுவில் இரவுகளை கழித்தாள். சிசிர ருதுவின் இரவுகளில் சரோவரத்தின் ஜலத்தில் உட்கார்ந்து தபஸ் செய்யும் அவளை பார்த்து சாரச பட்சிகள் இது ஏது புதிதாக ஒரு காலம் மலர்ந்திருக்கிறதே என்று எண்ணும்.
வசந்த ருத்துவில் விக்னர்களான முனிவர்களின் மனதில் அன்பு உண்டாகும், ராகம் உண்டாகும். ஆனால் இங்கு மான் தளிர்கள் கூட அவளுடைய அதர புட்டங்களில் இருக்கும் ராகத்தை திருடின. அந்த பாலிகை வசந்த ருதுவிலும் வனவாசனையாக இருந்தும் உயிர்களினுடைய கூ கூ சப்தத்தை கேட்ட போதிலும் கூட தபசிலேயே அவளுடைய மனம் லயித்தது. சரத்ருதுவிலும் அந்த சிறுமி தன்னுடைய அதர காந்தியை தினமல்லிகைக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய மந்த நடையை அம்சங்களிடம் பாதுகாக்கும்படி விட்டுவிட்டு தபஸிலேயே ஈடுபட்டிருந்தாள். அந்த தபஸ்வினியான தூதுபாபா எல்லா போகங்களையும் தியாகம் செய்துவிட்டு பசியின் நிவர்த்திக்காக வாயுவை பக்ஷணம் செய்தாள். இரத்தனங்கள் சாணைக்கல்லில் உறைபட பிரகாசம் அடைவது போல அவளது சரீரம் தபசினால் மிகவும் கிருஷமாகி மேலும் உஜ்வலமாயிற்று. இதற்கு பிறகு பிரம்மா நிர்மல இருதயத்துடன் தபஸையும் அந்த அணங்கை கண்டு, ஏ பிரக்னே, நான் சந்தோஷம் அடைந்தேன், நீ வேண்டும் வரம் கேள் என்றார். அப்பொழுது அவள் அன்னவாகனத்தில் இருக்கும் பிரம்மாவை பார்த்து வணங்கி மிக சந்தோஷத்துடன் கைகளை குவித்து கொண்டு கூறினாள், ஏ வரப்பிரதா பிதாமகரே, தாங்கள் என்னை வரம் கொடுப்பதற்கு தக்கவள் என்று நினைத்தீர்கள். ஆனால் முதலில் என்னை மிகவும் தூய்மை உடையவளாக ஆக்குங்கள். அவளுடைய மனோரதத்தை அறிந்த பிதாமகர் பெரிதும் சந்தோஷம் கொண்டு தூய்மையை விரும்பும் அந்த பவித்திரமான பெண்ணிடம் கூறினார், ஏ தூத் பாபா, இந்த உலகில் எத்தனை பவித்திரங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் விட நீ பவித்திரமானவள் என்று நான் உனக்கு வரம் அளிக்கிறேன் என்றார். ஸ்வர்க்கம், மிர்தயம், அந்தரிக்ஷம் இவைகளில் எல்லாம் மேன்மேலும் பவித்திரமாக்க தகுதியை விட 3.5 கோடி தீர்த்தங்கள் எல்லாம் உனது சரீரத்து ரோமங்களில் வாசம் செய்யட்டும். இவைகள் எல்லாவற்றையும் விட நீ பவித்திரமானவள் என்று வரம் கொடுத்து பிரம்மா அந்தர்தானமானார். அந்த பெண்ணும் பவித்திரமாகி தன் பிதாவான வேதஷிராவின் குடிசைக்கு திரும்பி வந்தாள். இதற்கு பிறகு சில நாட்கள் சென்ற பிறகு பகவான் தர்மராஜர் அவளுடைய தவத்துக்கு வசப்பட்டு அந்த அங்கணத்தில் விளையாடி கொண்டிருக்கும் அவளிடம் வந்து பிரார்த்திக்க தொடங்கினார் தர்மராஜர். ஹே கற்றுத்தேர்ந்தவளே, அழகான காதுகளை உடையவளே, ஆலிலை போன்ற வயிறை உடையவளே, தடி இடையாளே, விசாலாட்சி, அழகிய முகமுடையவளே, உன்னுடைய அழகை கண்டு மயங்கி விட்டேன். ஏகாந்தமாக சற்று என் கூட இருக்கும் கிருபையை தானம் செய். அடி சுலோச்சனை, உனக்காகவே என்னை காமன் மிகவும் தொந்தரவு செய்கிறார். இந்த விதமாக மிகவும் ஆக்கிரகத்துடன் கூட அடிக்கடி ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு உயர்ந்த புருஷன் பிரார்த்தித்தவுடனே தூத் பாபா கூறினாள், ஏ துர்புத்தி உடையவனே, என்னை தானம் கொடுத்த என் பிதா என் அருகில் இருக்கிறார். நீ அவரிடம்தான் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் சனாதனமான ஸ்ருதி அவ்விதம்தான் கூறுகிறது. அப்பொழுது தர்மராஜன் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அதைரியம் அடைந்து திரும்பவும் தைரியசாலியான கன்னிகையிடையுமே பிடிவாதம் பிடிக்க தொடங்கினார். தர்மர் கூறுகிறார், ஏ பாக்யவதியே, என்னால் உன் தகப்பனாரிடம் கேட்க முடியாது. நீ காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு என் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த பிடிவாதமான வார்த்தையை கேட்டுவிட்டு குமாரி தூத் பாபா தன்னுடைய பிதா கன்னிகாதான பலனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினால் தர்மரிடம் கூறலானாள். ஏ ஜடமத்தே, திரும்பவும் இந்த வார்த்தைகளை கூறாதே, இங்கிருந்து போ என்றாள். ஆனாலும் அந்த கன்னிகை இவ்வளவு தூரம் சொன்ன பின்னும் அந்த காமாதுரன் அவள் கூறியதை ஒப்பவில்லை. அப்பொழுது தவோபலத்தினால் பலமடைந்த அந்த பெண், எத்தனை தரம் கூறினாலும் நீ ஜடம் மாதிரி இருக்கிறாய், அதனால் நீ ஆண் நதியாக ஆகுவாய் என்று சாபமிட்டாள். இவ்விதம் சாபத்தை பெற்ற அந்த பிராமணனும், ஏ துர்புத்தியே, கடின ஹிருதயம் படைத்தவளே, நீயும் சேதனா சக்தி இல்லாத சிலையாக போவாய் என்று பிரதிசாபமிட்டான். ஸ்கந்தர் கூறினார், ஏ முனிவரே, இந்த விதமாக பரஸ்பரம் சாபமிட்டு கொண்டு இந்த காசி அவிமுக்த கஷேத்திரத்தில் தர்மர் நதி ஆனார். அவிமுக்த கஷேத்திரத்தில் தர்மநதர் என்ற பிரசித்தமான பெயரையும் பெற்றார். அப்பொழுது தூத் பாவமும் பயந்து கொண்டு தன் பிதாவிடம் சென்று தன்னை சிலையாக போகும்படி தர்மராஜர் சபித்ததை கூறினான். உடனே முனிவர் தன்னுடைய தியான பலத்தினால் தர்மர் கூறின எல்லா விஷயங்களையும் அறிந்து அவரிடம் கூறினார்.
அம்மா குழந்தை, நீ கொஞ்சமும் பயப்படாதே, நான் உனக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரும் மங்களத்தை செய்வேன். ஆனால் அவனுடைய சாபம் வீணாகாது. நீ கருங்கல் சிலைக்கு பதிலாக சந்திரகாந்த சிலையாக ஆகிவிடு. ஏ சாத்வி, சந்திரோதயம் ஆகும்பொழுது உனது சிலா சரீரம் ஜலமாக உருகி பாயும். அப்பொழுது நீயும் தூது பாபா என்ற பெயர் பெற்ற ஒரு நதியாக ஆவாய். அடி பெண்ணே, அந்த தர்ம நதமே உனக்கு அனுரூபமான பர்த்தா. ஏனென்றால் நீ எந்தெந்த குணங்கள் வேண்டும் என பிரார்த்தித்தாயோ அந்த குணங்கள் முற்றிலும் அவனிடத்தில் பொருந்தியுள்ளது. ஏ சத்புத்திரி, சத்புத்தி உடையவளே, இன்னும் கேள். என்னுடைய தபஸின் பிரபாவத்தால் நீ எனது பெண்ணாகவும் அதே சமயம் ஜலரூபமாக நதியாகவும் இருப்பாய். ஏ பரந்தபா, இந்த விதமான புத்திமானான பிதா வேதசிரா முனி தன்னுடைய கன்னிகை சந்திரகாந்தா சிலாரூபமான தூத் பாபாவுக்கு அனுகிரகம் செய்தார். ஏ அகஸ்திய முனே, அப்பொழுதிலிருந்து காஷியில் தர்மநதம் பெயர் பெற்ற மடுவும் பிரசித்தி அடைந்தது. மகாபாதகங்களையும் நாசம் செய்யும் ஜலரூபமான அந்நதமும் எல்லா தீர்த்தங்களிலும் பவித்திரத்தை பெற்ற தூது பாபா நதிக்கரையில் இருக்கும் விருட்சங்களை போன்ற கோமளமான பாப கூட்டங்களை நாசம் அடைய செய்கிறார். காசியில் கங்கை பெருகுவதற்கு முன்னால் தூது பாபா என்ற நதியுடன் கலந்த தர்மபதி கரையில் சூரியன் தபஸ் செய்தார். இந்த கரையில் சூரியன் தபஸ் செய்தார். இங்கு சூரிய பகவான் கபிஸ்மாலி கபஸ்தீஸ்வரருக்கு சமீபத்திலேயே மங்கள கௌரியையும் ஆராதனை செய்து கொண்டு மிக உக்கிரமான தபஸ் செய்ய தொடங்கி இருந்தார். அந்த தீர்த்தக்கரையில் தபஸ் செய்து கொண்டிருக்கும் மயூகாதித்யர் என்னும் பெயருடைய சூரியனுடைய கிரணங்களிலிருந்து பரிஸ்மத்தால் பெருகிய வியர்வை ஆறாக ஓடத் தொடங்கியது. இவ்விதம் கிரணங்களிலிருந்து உண்டான வியர்வையிலிருந்து ஓடியதால் அதற்கு பெயர் கிரண நதி என்று ஏற்பட்டது. இந்த கிரணா என்னும் பெயருடைய நதி தூத் பாபா நதியில் கலக்கிறது. இதில் ஸ்நானம் செய்த மாத்திரத்திலேயே அந்த நதி சமஸ்த பாபாந்த காரங்களை துவம்சமாக்குகிறது. தூத் பாபா நதி சர்வ தீர்த்தமயமாக எல்லா பாவங்களையும் நடுங்கச் செய்கிறது. இதில் ஸ்நானம் செய்த மாத்திரத்திலேயே அந்த நதி சமஸ்த பாபாந்த காரங்களை துவம்சமாக்குகிறது. தூத் பாபா நதி சர்வ தீர்த்தமயம், எல்லா பாவங்களையும் நடுங்கச் செய்யும். முதலில் அதில் புண்ணிய நதமான தர்ம நதம் கலந்தது. பிறகு யாருடைய பெயரை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே மகாமோகம் ஆகிற வலை அருந்து போகிறதோ அந்த சூரியனால் உண்டு பண்ணப்பட்ட அந்த கிரணா நதியும் அங்கு போய் சேருகிறது. காசியில் அந்த பவித்திரமான தர்மநதமும் பாவத்தை போக்கடிக்கும் கிரணா நதியும் தூத் பாபாவும் ஆகிய சுபங்களே உருகி பெருகி ஓடும் நதிகளும் கலந்து ஓடுகின்றன. இதற்கு பிறகு திலீபனுடைய புத்திரனாகிய பகீரதனுடன் கூட பாகீரதியும் வந்து சேர்ந்தாள். அதனால் இதுக்கெல்லாம் அப்புறம்தான் கங்கை அங்கே வந்தா. கங்கையுடன் யமுனையும் சரஸ்வதியும் வந்தார்கள். எந்த இடத்தில் பவித்திரமான ஜலத்தை உடைய கிரணா, தூது பாபா, சரஸ்வதி, யமுனா, கங்கா ஆகிய 5 நதிகளும் சேர்ந்து ஓடுகிறதோ அதே காரணத்தினால் இதை பஞ்சநதம் தீர்த்தம் என்றும் பஞ்சகங்கா என்றும் 3 லோகத்திலும் இதன் பெயர் பிரசித்தமாயிற்று. இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதனால் மனிதர்களுக்கு பஞ்சபூதங்களிலால் ஆன தேகம் தரிக்க வேண்டாம். பாவக்கூட்டங்களை ஒழிக்கும் பஞ்சநதி சங்கமத்தில் கேவலம் ஸ்நானம் மாத்திரம் செய்தாலுமே அவன் பிரம்மாண்டத்தை போதித்து கொண்டு அதற்கு மேல் சென்று விடுகிறான். காசியில் அடிக்கொரு தீர்த்த கட்டம் இருக்கிறது. அவைகள் இந்த பஞ்சநத தீர்த்தங்களின் கோடி முறை ஒரு முறை ஸ்நானம் செய்தாலுமே அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கிறது. பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானமும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் பிந்துமாதவருக்கு பூஜையும் செய்வதனால் அவன் ஜென்மத்தில் பங்கெடுத்து கொள்ள மாட்டான். பவித்திரமான பஞ்சநத தீர்த்தத்தில் அந்த ஜலத்தில் தர்ப்பணம் செய்யும் பொழுது எத்தனை எள் அந்த ஜலத்தில் விழுகிறதோ
அத்தனை வருஷம் பித்ருக்கள் திருப்தி அடைகிறார்கள். இந்த சுபத்தை கொடுக்கும் பஞ்சநத தீர்த்தத்தில் எவர்கள் ஸ்ரத்தையோடு சிரார்த்தம் செய்கிறார்களோ அவர்களுடைய பித்ருக்கள் எந்த யோனியில் பிறந்திருந்தாலும் சரி, அவர்கள் முக்தியே அடைகிறார்கள். பித்ருக்கள் ஸ்ரார்த்த விதானத்தில் பஞ்சநதத்தின் மகிமையை பார்த்துவிட்டு யமலோகத்தில் இருந்தாலும் சரி, இப்படி ஒரு சொல்லை அடிக்கடி பாடிக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வம்சத்தில் ஒருவனாவது காஷிக்கு போவான். அவன் பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வான், தர்ப்பணாதிகள் செய்வான். அப்பொழுது நமக்கு முக்தி கிடைக்கும் என்று பாடுவார்கள். இந்த கதையை பிரதிதினமும் ஸ்ரார்த்த தேவரான யமராஜருக்கு முன்னால் பித்ருக்கள் தினம் தினம் பாடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பஞ்சநத தீர்த்தத்தில் என்ன தான தர்மம் செய்கிறோமோ அவைகளின் புண்ணியம் கல்பம் முடிவேற்பட்டாலும் க்ஷயம் ஆகாது. பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஒரு வருஷம் வரையில் மங்கள கௌரியை பூஜித்தால் மலடிக்கு கூட புத்திர பாக்கியம் கிடைக்கும். பஞ்சநத தீர்த்தத்தை துணியினால் வடிகட்டி இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்தால் மிகவும் புண்ணிய பலன் கிடைக்கும். பஞ்சாமிரதத்தை 108 குடத்தில் நிரப்பி தராசில் ஒரு தட்டில் ஒரு துளி பஞ்சநத தீர்த்தம் வைத்து நிறுத்தினால் பஞ்சாமிரதம் நிரப்பி வைத்த தட்டுதான் உயரும். பஞ்சகவ்யத்தை பானம் பண்ணினால் சரீர சுத்தி ஏற்படும் என்று கூறுவார்கள். ஸ்ரத்தையுடன் பஞ்சநத தீர்த்தத்தை ஒரு துளி பருகினால் அதனாலேயே தேகம் சுத்தமடையும். ராஜசூய அஸ்வமேத யக்னங்கள் முடிந்து அவப்பிரத ஸ்நானம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதில் பஞ்சநத தீர்த்தத்தில் ஒரு தனம் ஸ்நானம் செய்தாலும் அதைவிட 100 மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும். ராஜசூய யக்னங்களின் பலன்கள் பிரம்மாவின் ஆயுளில் 2 நாழிகைக்கே ஸ்வர்க்கத்துக்கு சாதகமாகிறது. ஆனால் பஞ்சநதத்தின் ஸ்நானம் முக்திக்கே சாதகமாகிறது. ஸ்வர்க்கத்தின் ராஜ்யாபிஷேகத்தை சஜ்ஜனங்கள் அதிகம் விரும்ப மாட்டார்கள். மகா சுகத்தை கொடுக்கும் பஞ்சநத தீர்த்தத்தின் சுகத்தை தான் பெரிதும் விரும்புவார்கள். வாரணாசிபுரியில் பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து கொண்டு சேவக தொழில் புரிவதே மிக நல்லது. அந்நியமாக கோட்டிக்கணக்கான அரசர்களுக்கு சக்கரவர்த்தியாக இருப்பதை விட இந்த சேவக தொழில் சிறந்தது. கார்த்திகை மாதத்தில் பாவத்தை போக்கும் பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணாதவர்கள் இன்றைய வரைக்கும் கர்ப்பவாசிகளாக இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். இந்த தீர்த்தத்தை சத்திய யுகத்தில் தர்மநதம் என்றும், திரேதாயுகத்தில் தூத்பாபா என்றும், துவாபார யுகத்தில் பிந்து தீர்த்தம் என்றும், கலியுகத்தில் பஞ்சகங்கா என்றும் சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் 100கணக்கான வருஷம் தபஸ் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கார்த்திகை மாத மத்தியில் ஒரு தடவையாவது பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் வேறே வேறே ஸ்தானங்களில் யாகம், கிணறு வெட்டுவது, குளம் வெட்டுவது, இதர தர்ம காரியங்கள் செய்வது வாழ்க்கால் முழுவதும் செய்து கொண்டிருந்தால் என்ன புண்ணியம் கிட்டுமோ அது கேவலம் கார்த்திகை மாதம் ஒரு தடவை பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் அவசியம் கிடைக்கிறது. தூத்பாபாவை போன்ற தீர்த்தம் உலகத்தில் இனி எங்கும் இல்லை. ஏனென்றால் அதில் ஒரு தடவை ஸ்நானம் செய்தால் போதும், 3 ஜென்மத்தில் செய்த சஞ்சித பாபம் கரைகிறது. ஒருவன் பிந்துக்கரையில் ஒரு குன்றுமணி அளவு ஸ்வர்தனதானம் செய்தானே ஆனால் அவன் ஒரு பொழுதும் தரித்திரன் ஆக மாட்டான். அவன் வீட்டில் ஒரு பொழுதும் ஸ்வர்ணம் இல்லாமல் இருக்காது. இந்த பிந்துமாதவ தீர்த்தத்தில் பசு, பூமி, எள்ளு, ஸ்வர்ணம், குதிரை, துணி, தானியம், மாலை, பூஷணம் இவைகளை தானம் செய்தால் அவனிடம் அவைகள் அக்ஷயமாக விளைந்து கொண்டே இருக்கும். பவித்திரமான பஞ்சநத கரையில் விதி பிரகாரம் ஜொலிக்கும் அக்னியில் ஒரு ஆகுதி கொடுத்தால் போதும், கோட்டி ஹோமங்கள் செய்த பலன் கிடைக்கும்.
4 புருஷார்த்தங்களுக்கும் இருப்பிடமான இந்த பஞ்சநத தீர்த்தத்தின் அபார மகிமையை யாரால் வர்ணிக்க முடியும்? இந்த பவித்திரமான அத்தியாயத்தை மிகவும் பக்தியுடனே கேட்பவனும் சொல்பவனும் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணுலோகத்தில் பூஜிக்கப்படுகிறார்கள். இப்படி பஞ்சகங்கா உற்பத்தி இதை நம்ம இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அற்புதமாக பார்த்தோம். அடுத்தது பிந்து மாதவர் எப்படி அந்த பஞ்சகங்கா கட்டத்தில் ஆவிர்வாவானார் அப்படின்றத அடுத்ததில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय.